வெல்கம் பேக் டு ஃபீல்ட் பஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாக ஒரு மூவி சீனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு திருடன் திருடி இவங்க ரெண்டு பேரும் எப்படி சைக்காலஜியை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த சீனும் அதுதான். ஆக்சுவலாக திருடர்கள் தான் நிறைய சைக்காலஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா, திருடன் போலீஸ் இவங்கெல்லாம் தான் சைக்காலஜி நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு திருடன் ஒரு திருடியோடு ஜாயிண்ட் ஆகுறாங்க. இனத்தோடு தான் சேரும் அப்படிங்கிற மாதிரி இந்த திருடனும் திருடியும் சேர்ந்து அவங்களோட லைஃப்பை தொடங்குறாங்க. ஓகேவா, பட் கல்யாணம் பண்ணல, ஒரு காதலர்களாக அவங்க லைஃப்பை தொடங்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் திருடுறாங்க, சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாக திருடுறாங்க. ஓகே, இந்த திருடி ஆக்சுவலாக இந்த திருடனை பார்த்து மயங்கினதே திருட்டு மூலமாக தான். அந்த அளவுக்கு இந்த திருடன் ரொம்ப நுட்பமாக திருடுவார். ஓகே, ஸோ ஒரு தடவை இவங்க ரக்பி கேம் பார்க்க போயிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம எப்படி கிரிக்கெட் பார்க்குறோம் அது மாதிரி அமெரிக்காவில் ரக்பி கேம் பார்க்க போயிருக்காங்க ஒரு ஸ்டேடியத்தில். அந்த ஸ்டேடியத்தில் இவங்க ஒரு விஐபி வரிசையில் உட்காந்துருக்காங்க. ஓகேவா, அவங்களுக்குன்னு தனியாக எப்படி நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் ஒரு தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி இடத்துல மேலே உட்காந்துருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்களை சுற்றி உட்காந்துருக்க எல்லாருமே விஐபிஸ். ஸோ இந்த திருடன் என்ன பண்ணுறாரு, அந்த திருடிட்ட பக்கத்து, அதாவது இவரோட லவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, கீழே இவங்களுக்கு நல்லா விசிபிளாக எல்லோரும் தெரியும், மக்கள்லாம் உட்காந்துருக்க தெரியும். கேமை பார்க்காம இந்த கேம் ரொம்ப போர் அடிக்குது, ஸோ சுற்றி உள்ள ஆடியன்ஸை வச்சு ஏதாவது ஒரு பெட் கட்டி நம்ம விளையாடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. அப்போ கீழே உள்ள ஆடியன்ஸில் ஒரு பொண்ணு எந்திரிச்சு கீழேருந்து அப்படி மேலே வருது. அப்போதைக்கு இந்த திருடன் என்ன சொல்கிறாரு, இந்த திருடிட்ட ஒரு பெட் கட்டுறாரு. இந்த பொண்ணு மேலே எந்திரிச்சு வர நேரத்தில் இந்த பொண்ணை திரும்பி ஒரு 7 பேராவது பார்ப்பாங்க அப்படின்னு பெட் கட்டுறாரு. அந்த இவரோட லவ்வரும் என்ன பண்ணுறாங்க, 7 பேர் பார்க்க மாட்டாங்க, 8 பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டி இவங்க விளாண்டுட்டுருக்காங்க. இதை பக்கத்தில் பார்த்துட்டு இருந்த அந்த விஐபி ரோவில் இன்னொரு நபர் திடீர்னு வர ஒரு சைனீஸ், அவர் என்ன பண்ணுறாரு, 9 பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறாரு. ஓகேவா, 9 பேர் பார்ப்பாங்க, இந்த கேம் எனக்கும் போர் அடிக்குது, நானும் உங்கள் கேமோடு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இதே போல் 9 பேர்னு பார்க்கும்போது கரெக்டாக இந்த புதுசாக வந்தார்ல அந்த நபர் சொன்ன மாதிரி 9 பேர் திரும்பி பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் அவர்கிட்ட காசு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருடன் என்ன பண்ணுறாரு, அதாவது நம்ம ஹீரோ இந்த திருடன் என்ன பண்ணுறாரு, மேலும் மேலும் சில ரேண்டமாக சில பெட் கட்ட ஆரம்பிக்கிறார். அவர் கேட்சை விட்டுருவார். ஓகேவா, அவர் தொப்பி எடுத்துருவார் இப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் விளையாண்டுட்டு இருந்த நேரம். இப்படி விளையாண்டுட்டு இருக்க நேரத்தில் இந்த திருடன் நிறையா பணத்தை இழந்துடுறார், ஏகப்பட்ட பணத்தை இழந்துடுறாரு. திருடி என்ன சொல்கிறாரு, சரி இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம ஏற்கனவே சம்பாரித்த காசு எல்லாத்தையுமே இந்த ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட நம்ம கொடுக்க வேணாம். ஓகேவா, ஸ்ட்ரேஞ்சர்னால் அந்த 3வது நபர் சைனீஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைனீஸ்கிட்ட நம்ம கொடுக்க வேணாம், வா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா 2 பேரும் கிளம்பிடுறாங்க. கிளம்பி போன நேரத்தில் இந்த திருடனுக்கு மனசு செட் ஆகலை. வெளியில் இன்னும் அந்த விஐபி ரோவை விட்டு வெளியில் போகல, இருந்தாலும் மனசு செட் ஆகலை. அது எப்படி நம்ம தோக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. டக்குன்னு என்ன பண்ணுறாரு, இவர் வச்சுருந்த மொத்த அமௌண்ட்டையும் கட்டுறாரு. ஒரு 2 மில்லியன் வச்சுக்கங்களேன், ஒரு 2 மில்லியன் பணத்தை அப்படியே டாலர்ஸை அப்படியே கட்டுறாரு. இப்போ நான் ஒரு பெட் சொல்கிறேன், அந்த பெட்டில் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ எனக்கு 2 மில்லியன் கொடுக்கணும், நான் தோத்துட்டேன்னா இந்த 2 மில்லியனை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்கிறார். இந்த திருடி ஆடி போயிடுறாங்க. ஏன்னா நம்ம கட்டின நம்ம திருடின மொத்த பணத்தையும் இவன்ட்ட சூதாடுறியே, இது சரியா, அதில் ஏன் பணமும் இருக்குது, நானும் அதில் என்னோடய பங்கும் இருக்குது, இப்படி 2 பேரோட பணத்தையும் இப்படி கட்டுறியே, தோத்துட்டோம்னா என்ன ஆகும், இல்லை எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது, அவன் என்னை ஜெயிச்சிட்றான், இந்த தடவை நான் கண்டிப்பாக அவனை ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மனசாக 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. சரி, அந்த சைனீஸ்காரன் என்ன பண்ணுறான், சரி என்ன பெட் அப்படின்னு கேட்குறான். அந்த ஸ்டேஜில் அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க. ஓகேவா, அவ்வளோ ஆடியன்ஸ் அந்த ஆடிட்டோரியத்தில் இருக்காங்க, பிளேயர்ஸும் இருக்காங்க, கீழே விளாண்டுட்டு இருக்காங்க, சப்ஸ்டியூட்டும் இருக்காங்க. அவ்வளோ நபர்களில் ஏதாவது ஒரு பிளேயரோட நம்பர் நீ சொல்லு, அதாவது ஆடியன்ஸை விட்டுருங்க, கீழே சப்ஸ்டியூட்ஸ் உட்காந்துருக்காங்க, கேம் விளாண்டுட்டு இருக்காங்க, அவங்களோட நம்பரை ஏதாவது ஒன்று பிக் பண்ணு. ஓகேவா, ஏதாவது ஒரு நம்பரை நீ பிக் பண்ணு, நான் அந்த நம்பரை கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே இந்த சைனீஸ் ஆச்சரியப்படுறான், எப்படி இவ்வளோ தைரியமாக நான் அப்படி சொல்கிறான், அதில் யாரை வேணாலும் செலக்ட் பண்ணிட்டு நீ யாரை வேணாலும் செலக்ட் பண்ணு, நான் சொல்கிறேன், ஆடியன்ஸ் சைடும் சேர்த்து செலக்ட் பண்ணிட்டு சரி ஓகே, ஆடியன்ஸ் சைடும் நீ சேர்த்து செலக்ட் பண்ணு. ஓகேவா, விசிபிளாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீ ஆடியன்ஸ் சைடும் செலக்ட் பண்ணு, சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ் விளாண்டுட்டு இருக்க பிளேயர்ஸ் யாரை வேணாலும் நீ செலக்ட் பண்ணு, அவங்கள்ட்ட உள்ள நம்பரை நான் நீ என்ன நம்பரை நினைக்கிறியோ மனசில் வச்சுக்கிறியோ அந்த நம்பரை நான் கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த சைனீஸ் என்ன பண்ணுறான், இல்லை நீ உனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், இது இந்த மாதிரி நடக்கவே நடக்காது, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், உன்னோட 2 மில்லியன் எடுத்துகிட்டு நீ கிளம்பிடு அப்படிங்கிறார்.
இல்லை கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன், இல்லை எனக்கு இதில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சைனீஸ் சொல்லிடுறான். சரி ஓகே, நீ நம்பரை நினச்சிக்க, என்னோட லவ்வர் அதை கரெக்டாக சொல்லுவா அப்படிங்கிறான். உடனே அந்த சைனீஸ் ஆடி போயிடுறான். எப்படி இது எப்படி பாசிபிள், இது வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆடி போயிடுறான். அந்த நேரத்தில் சரி சைனீஸ் ஒத்துக்கிறான். சரி ஓகே வா, அந்த பணம் எனக்கு தான் வரணும் அப்படின்னு தான் வந்து தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த சைனீஸ் போயிட்டு ஒரு பைனோகுலர் மூலமாக அந்த ஆடிட்டோரியத்தை வந்து என்டையராக ஃபுல்லாக பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிடுறான். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான், நான் ஒரு சீட்டில் இந்த நம்பரை எழுதி ஒரு ஓரமாக வச்சிடுறேன். ஏன்னா நீ இந்த நம்பரை கரெக்டாக சொல்லிட்டா கூட மறுபடியும் நான் ஃப்ராடு பண்ணிட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த திருடன் என்ன சொல்கிறான், இல்லை நான் உன்னை பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். நான் உன்னை பிலீவ் பண்ணுறேன், ஒருவேளை அந்த நம்பரை நான் கரெக்டாக கண்டுபிடிச்சா நீனும் அதை அக்செப்ட் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த சைனீஸ்க்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. சரி ஓகே, உன்னோட லவரை வர சொல்லு, வந்து கண்டுபிடிக்க சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பைனோகுலரை கொடுக்குறாங்க. இவன் ஒத்துக்கவே மாட்டான். என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கவே மாட்டான். இருப்பினும் ஹீரோ வந்து, அதாவது திருடன் வந்து சொல்கிறார், உன்னால் முடியும், கண்டிப்பாக இது முடியும், நீ போய் இதை வந்து நீ பைனோகுலரை வாங்கி பாரு, உனக்கே ஆன்சர் தெரியும், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருடனுக்கு வந்து, அதாவது ஹீரோவுக்கு வந்து ரொம்ப பயம். சரி என்ன நடக்க போதோ, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இதே போல் ஹீரோயின், அதாவது அந்த திருடி போகிறா, பைனோகுலரை வாங்குறா, சுற்றி கித்தி பார்க்குறா. பார்த்ததுக்கப்புறம் அந்த நம்பரை கரெக்டாக சொல்லிடுறான். அதாவது அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55. ஓகேங்களா, அந்த நம்பரை வந்து சொல்லிடுறா. சொன்னதுக்கப்புறம் அந்த சைனீஸால் ஒன்றுமே சொல்ல முடியல. அவனால் நம்பவே முடியல. இது எப்படிப்பட்ட விஷயத்தை இது எப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இந்த திருடனை பார்த்து, நான் பார்த்து சிறந்த சூதாட்டக்காரன் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 மில்லியன், இவனோட 2 மில்லியனை கொடுத்துட்டு அவங்க ஏற்கனவே வச்சு இந்த 2 மில்லியனையும் வச்சு எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டு ஜெயிச்சிடறான். ஸோ இது எப்படி நடந்துச்சு, இந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், வில் ஸ்மித் வந்து இதில் நடிச்சிருப்பார். ஓகேங்களா, யூடியூப்லேயே கூட இந்த சீன்ஸ் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த திருடனான் கேரக்டரில் வந்து வில் ஸ்மித் நடிச்சிருப்பார். அவர் வந்து ரொம்ப நாளாகவே இந்த சைனீஸை வலையில் விழுவ வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்பார். பிளான் பண்ணி அந்த சைனீஸ் 1 மாதமா இல்லை 1 வருஷமாக ஃபாலோ பண்ணி அவர் கண்ணில் 55 படுற மாதிரியே எல்லா விஷயமே செஞ்சு வச்சுருப்பார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு பெரிய ரிச் காய். அந்த சைனீஸ் அவன் பைக்கில் போகும்போது முன்னாடி போகிற வண்டியெல்லாம் வந்து 55ங்கிற நம்பர்லேயே முடிகிற மாதிரி, காரில் போகும்போது சைடில் பார்த்திங்கன்னா 55ங்கிற முடிகிற மாதிரி, அவன் ட்ரெஸ் பிக் பண்ண போகும்போது அதில் கூட பார்த்திங்கன்னா 55ங்கிற பனியன் அவன் கண்ணில் படுற மாதிரி, ப்ரோட்டஸ்ட்லாம் நிறையா பண்ணிகிட்ருப்பாங்க. இவன் கிராஸ் பண்ணி போகிற நேரத்தில் 55ன்னு கத்துற மாதிரி. ஸோ இவனை அறியாமலேயே அந்த 55 வந்து அவன் மனசில் ஏறிடும். இன்னும் சில நிறைய இடங்களில் அந்த 55 வந்து அவனோட கண்ணில் ஏற்றிருப்பாங்க, படுற மாதிரியே கண்ணில் ஏற்றிருப்பாங்க. நாட் ஷுர் அது கண்டிப்பாக அவன் 55 தான் செலக்ட் பண்ணுவாங்கிறது கிடையாது. பட் இது ஒரு சைக்காலஜிக்கல் டேர்ம். இதை வச்சு நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கண்ணில் நம்ம பார்க்குறது மட்டும் பதிவாகாது, சில நேரங்களில் பார்க்காத விஷயங்களும் சப்கான்ஷியஸ் மைண்டில் எப்படியாவது போய் பதிவாயிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த வில் ஸ்மித் வந்து இந்த தியரியை வந்து கரெக்டாக அங்கே யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த பொண்ணு எப்படி கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த 55 டிஷர்ட் போட்டிருக்க ஆள் யார், அது ஜெர்சி போட்டிருக்க ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் ஸ்மித்தோட ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்ட் இந்த பொண்ணுக்கும் ஃப்ரெண்ட், அதாவது இந்த திருடனோட ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்டு வந்து இந்த திருடிக்கும் ஃப்ரெண்ட். ஓகேவா, இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பார். ஸோ இவங்க பார்த்த உடனே நம்ம ஆளோட ஃப்ரெண்ட் அங்கே நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் இவளுக்கு. ஓகே, நம்ம ஆள் தான் நிப்பாட்டி வச்சுருக்காரு, நம்ம இந்த நம்பரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கரெக்டாக கெஸ் பண்ணி அடிச்சிடுவாங்க. நான் சொல்கிறத காட்டிலும் இந்த சீன் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டு பாருங்கள், ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோக்கஸ் மூவி சீன் அப்படின்னு போட்டாலே கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணில் படுற விஷயங்கள் மட்டுமே நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிறது கிடையாது. சப்கான்ஷியஸ் மைண்டை வச்சு எப்படிலாம் வந்து விளையாடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் அதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் கூட பண்ணலை, இருந்தாலும் அது நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை நோக்கி நம்மளோட பயணம் நம்மள அறியாமலே போகும். இதை வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு ஓப்பன் எக்ஸாம்பிளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓட்டு போடும்போது கூட இது நடந்துச்சு. ஓகேவா, ஸோ யாரோட ஸ்டில்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அவங்களோட ஃபோட்டோ வந்து எனக்கு மனசில் பதிஞ்சிக்கிட்டே இருக்கும்.
ஓகேவா? நம்ம ரோட்டில் போயிட்டுருக்க நேரத்தில் சைடில் கீடில் அப்படிலாம் நம்ம சில நேரத்தில் அர்ஜென்ட்டாக போகிற நேரத்தில் கூட சைட்லலாம் பார்த்திங்கன்னா சில படத்தோட ஸ்டில்ஸ் எல்லாம் வந்து ஒட்டியிருப்பாங்க. அது நம்ம மைண்டில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? என்றைக்கும் ஒரு டயத்தில் நம்ம ஒரு சாயந்தர நேரங்களில் ஈவினிங் டயத்தில் ஒரு படத்துக்கு போகலாம் அப்படிங்கிற நேரத்தில் அந்த படம் நமக்கு கரெக்டாக ஞாபகம் வரும். ஓகேவா? இதை நீங்களுமே உங்கள் மனசில் வந்து நிறைய உங்களோட லைஃப்பில் வந்து நிறையா சந்திச்சிருப்பீங்க. ஓகே, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்மளை அறியாமல் ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறத வந்து தான் இந்த விஷயத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இதே மாதிரி இன்னும் டெப்த்தான விஷயங்கள், சைக்காலஜி ரிலேட்டடான விஷயங்களை பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இதயன். ஃபீல்டு பஸ் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.